நான் இந்த சென்டரில் வந்து இந்த பயிற்சியை கலந்துக்கிறதுக்கு முன்னுக்கு இதை பற்றி என்கிட்ட இந்த நண்பர் சொன்னார். ரொம்ப ரொம்ப இது விசேஷையா ஆன்மீகம் அப்படி இப்படின்னு என்ன சொன்னார். என்னடா இப்படி நம்ம போட்டு பார்க்குற நேரம்லாம் இதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படா இருந்துட்டு பார்க்குறவங்க ஒரு அவசரம் டீ கூட குடிக்க போகும்போதெல்லாம் இதை பற்றியே தான் என்கிட்ட பேசுவார். எனக்கு இது என்ன, நான் ஏற்கனவே நிறைய இடத்துக்கு போனேன், இந்தியாலாம் போய் சுற்றிட்டு வந்தேன், நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இது ஏன் இப்படி இந்த மட்டும் உயிரை வாங்குறேன் கேட்கும் போது நான் வரேங்க. ஓகே ஓகே அடுத்தது நான் வந்துடுறேன். ஆனால் அந்த சைடில் பார்த்தா நான் அவர் பாட்டு நான் அங்கே ஓடிடுவேன். இப்படியே நான் 2-3 தடவை பண்ணுவேன். ஒரு நாள் நீங்கள் நேரம் சந்திச்சாரு, சொன்னார், என்னங்கய்யா நான் எவ்வளோ சொல்கிறேன், ஆன்மீகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லையா, கோயில் குளத்துலாம் போனிக்கிட்டு வந்தீங்க, சரி அதெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் அங்கே இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்காது வச்சு அந்த அளவோட பெரிய தொல்லையா இருக்கு சொன்னார். நான் என்ன இவர் பாட்டு சொல்லிக்கிட்டே இந்த ஆன்மீகத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஆனால் காதலே வாங்கிக்கிறான். சரி எப்படியாவது இதை கட்டி விடணும் இவர் நினச்சி பார்த்தேன். இல்லையா சாரியா, எனக்கு வீட்டில் ரொம்ப பிரச்சனை, ஃபைனான்ஷியல் எனக்கு கிடையவே கிடையாது இப்போதைக்கு, நான் ஃபைனான்ஸ் அடுத்த இதில் வருவேன், எனக்கு நான் சேர்த்து வச்சிடுறேன், நீங்கள் சொல்கிறது நான் இப்போ கேட்டுடுறேன் வருவேன். பார்த்தாரு நீ ஃபைனான்ஷியல்லையா, ஓ அப்படியா சரி. நான் நினச்சிடுவேன்ப்பா தொலைஞ்சிடுறேன், இதோட போயிட்டு வாமாச்சேன், நான் கலந்து ஓடினா நான் இருங்க நான் வரேன். எப்படி போனது அவர் ஆஃபீஸ் கிட்ட தான் அந்த நடந்துட்டு இருந்த சம்பவம். உள்ளுக்கு போயிட்டு வந்ததும் கையில் ஒரு சூறாவளி கையில் கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தா $600 செக் எடுத்து என் கையில் கொடுத்தாரு. இன்னைக்கு சாயந்தரம் கிளாஸ் இருக்குங்க, நீங்கள் ஒரு காசு கொடுப்பாங்க, நீங்கள் முதல் போங்க. போச்சு நான் போயிடுச்சு மனுஷன் இந்த மாதிரி கையில் கொண்டாந்து கொடுத்து நம்ம நபர விடாம போயிட்டார. என்ன செய்யுது ஒரு மனுஷன் இவ்வளோ காசே வேணாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு, நீங்கள் முதல் போங்க, காசை பற்றி கவலைப்படாதீங்க, செக்கை கொண்டாந்து கையில் கொடுத்துட்டாரு. சரி அப்புறம் சரி வேறு வழி இல்லை பொழுது, சரி நான் போகிறேன் சரி வந்தேங்க. வேண்டாம் வெறுப்புக்கு தான் வந்தேன். வந்து முதல் நாள் பார்த்தா அவர் என்ன சொல்லியிருந்தாரு கேட்டு போயிட்டு சொன்னேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, வெளியே கொடுத்துட்டு அப்புறம் நான் வேற போய் இது வேற திருப்பி கொடுக்கணும் இல்லையா, இதெல்லாம் இருந்தாலும் சும்மா யாரும் வைக்கிறாங்க சொன்னார். அவர் பேர் தமிழ் செல்வன், அவர் பேர். இப்போ என்னங்கய்யா அந்த மாதிரி பண்ணி விட்டீங்க, குரு ஒரு மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒன்று அண்ணே இது முதல் நாள் தான், ஒன்றும் கிடையாது, டைப்பு செஞ்சு இது 7 நாள் போங்க, கடைசியாக வந்து சொல்லுங்க. அப்புறம் சொன்ன 2ஆவது நாள் போகணும். அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, என்ன நடக்குது திடீர்னு வேற மாதிரி போகுத, போ. அப்புறம் கடைசியில் அவரை பார்த்தேன், தமிழ் யூ ஆர் கிரேட்லா, இந்த மாதிரி அவர் கேட்கறதுக்கு திருப்பி கொண்டு போய் காசு கொண்டு போய் கொடுத்து சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு கேட்டது. இந்த மாதிரி அதுலேருந்து எங்கள் வீட்டில் ஒரு ஆளையாக கொண்டாந்து இதில் சேர்த்தேன். என் ஒய்ஃப் சில்ட்ரன் முதல்ல என் பெரிய டாக்டரை கொண்டாந்து சேர்த்தேன். அவங்க டாக்ஸை வீட்டுக்கு போயிட்டாங்க. 2வது என் சன் அங்கே உட்காந்துருக்காரு. எங்கே இப்போ 2வது சன்னு அவரு. முதல் நாள் கடைசி நாள் க்ளோசிங் டேட்டில் நான் கையை வச்சுக்கிட்டே வந்தேன். அப்பா என்னம்மா ஃபிலிம் காட்டுறாரு, நான் பார்க்குறேன் ரொம்ப ட்ராமா காட்டுறாரு, என்னைய வேறு கொண்டாந்து டைப்பை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு பாதிட்ட கழுவிட்டு போவேண்ணா. நான் இடத்துல வந்து என் ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்கும் அவசரமாக போகிறேன்னு. ஒய்ஃப் பல்லு கட்டான்னு விட்டுருக்கலாம், கடைசி வரைக்கும் வந்துட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் தைக்கிட்டாங்க, பாதிலே கொடுத்துட்டு போகிறது தான், அப்பா ஃபிலிம் காட்டிக்கிட்டு இருக்காருங்க, இதெல்லாம் நான் பார்க்குறது சரி சொல்கிறேன் சொல்லு தெரியாது. அப்புறம் அவன் மெதுவாக பேசி, இல்லையா நீ போய் தான் பாரு, ஏன் ஒரி பண்ணுற போன, எனக்கு தெரியும் இங்கே வந்து என்ன நடக்குன்னு. 7 நாள்ல கடைசி நாள் பார்த்தா அப்பா அப்புறம் என் 3வது சன்னு அவரை கொண்டாந்து சேர்த்து விட்டேன். அவர் 3வது சன் ரொம்ப இஷ்டமாக இப்போ பக்கத்தில் 2வது ரிப்பீட் பண்ண வச்சது அவர் தான். அடுத்தது என் ட்வின் டாட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்தாச்சு.
ரோமேட்ரிஸ் அவங்க எல்லாமே ஃபேமிலியா இங்க இருக்கிறாங்க. நீங்களும் உங்களோட பிள்ளைங்க இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வந்து விடுங்க. அதான் அவங்களும் நல்லா நிலைமைக்கு வருவாங்க. உண்மையான இது எல்லாம் நல்லா வருவாங்க. நல்லபடியாக எதுவும் நினைக்காம சந்தோஷம். நான் இத்தனை நாளா ஒரு மன வேதனை, மன உளைச்சல நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த பட்டை வந்து என்னுடைய எல்லா மென்டல் பிளாக்ஸையும் எழுதிருச்சு. இப்போ எனக்கு நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், என் மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இந்த பட்டை வந்து நான் மட்டும் வரல, சேர்ந்து வச்சுக்கிறோம் உட்காந்துருக்காரு என் கணவர். நான் நினைக்கிறேன் நாங்கள் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வந்து சிறப்பான வாழ்க்கையா இல்லை. எங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க, அவங்கள வந்து நாங்கள் சிறப்பாக வச்சுக்கிறேன்னு தான் நான் இது வரைக்கும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழ்வோம். இந்த பட்டறை 7 நாள் பட்டறை வந்து ரொம்ப விழிப்புணர்வு கொடுத்துச்சு. மென்டல் பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி இப்போ நாங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம். இதுக்கு மேலே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வந்து சிறப்பாக வாழ்வோன்னு எல்லாருக்கும்